அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மாயாரத்துக்கு போயிருந்தோம், பஸ்ஸில் போயிருந்தோம். அப்போதைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வேலையும் மில்லுக்கு போகிற வேலையும் இருந்துச்சு. அதனால் மில்லுக்கு போய் அரைக்கணும், அதனால் போயிருந்தோம். அப்போ வந்து ஏஎம்ஏ ஃபர்னிச்சர் கடை, அதுக்கப்புறம் வந்து தொப்பி வாப்பா கடை அதெல்லாம் இருந்துச்சு. பிரியாணி கடை, அதுக்கப்புறம் மில்லியன் ஹோட்டலில் இருக்க பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் ஷாப்பிங்னு ஒரு கடை இருக்கும், சூப்பராகவே இருக்கும், டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மில்லுக்கு போயிட்டோம். மில்லுக்கு போயிட்டு கோதுமை அரைக்கிற வேலை இருந்துச்சு, அதை அப்படியே அரைச்சிட்டு வந்தோம். அதுக்கு எய்த்தாப்பில் உமன் வேர்னு வச்சுருந்தாங்க, ட்ரெஸ் கடை, சூப்பராகவே இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாம்ஸ் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு ஹோட்டல் அரவிந்த் ஹோட்டல் அப்படின்னு இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு, ஆஃபர்லாம் போட்டுட்ருந்தாங்க பிரியாணிக்கெலாம். போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டாப்பில் ஒன்று இருக்கும், அதான் இது. அங்கே 2 பிரியாணி வேணால் 1 பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் போகிற வழியில் வீட்டுக்கு போயிட்டோம். இருக்கிற முழுக்கடலாம் அப்படி பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது சொன்னேன்னா நானா ஹோட்டல் பிரியாணி வாங்கணுன்னு, அந்த கடை தான் அது. அதுக்கப்புறம் வரும்போது வீட்டில் ரைஸ் வச்சு வத்த குழம்பு வாங்கி சாப்பிட்டோம். வறுத்து சம்சா வாங்கி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு கொல்லை பக்கம் போனோம். அப்போதைக்கு வந்து அழகாக மயிலெலாம் நல்லா சூப்பராக நின்றுச்சு. ஒரு மயில் கீழே குதிச்சிருச்சு, நினைக்கிது பார்த்தீங்களா? அது வந்து தோகையெல்லாம் விரிச்சிட்டு இருந்துச்சு, ஆனால் நான் அதை எடுக்கலை. தேங்க்யூ காய்ஸ்.